வேதவசம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். இன்னைக்கு அநேகர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா கம்பீரமான ஆசீர்வாதமான அறுவடையை நம்மால் செய்ய முடியவில்லை. ஏன்னா பாருங்க, வேதத்தில் அநேகர் கண்ணீரோடு கூட ஜெபித்தாங்க. தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொண்டார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அன்னாள் தன் தேவைக்காக ஜெபித்தாள். நியாயமான கோரிக்கையை வைத்து கண்ணீரோடு கூட ஜெபித்தாள். கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். ஆகார் ஒன்றுமே இல்லாத, எல்லாம் இழந்து போன நிலைமையில இனி எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்தார். கர்த்தர் வண்ணாந்தரத்தில் நீருற்றை உண்டு பண்ணினார். தாவீதின் அழுகை தேவனுக்கும் தாவீதுக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. இன்னைக்கு அநேகர் பாருங்க, மனுஷனிடத்தில் கண்ணீர் விடுகிறோம். மனுஷனிடத்தில் குறைகளை சொல்றதுனால நம்மளுடைய கண்ணீர் கேலி கிண்டலுக்கு ஆளாகுது. உங்களுடைய கண்ணீர் ரொம்ப விலை மதிக்கப்பட்ட ஒரு பொருள். அது கர்த்தரிடத்தில் தேவையான இடத்துல அங்கே கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லி. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் நீங்கள் அழலாம், புலம்பலாம், உருண்டலாம், பிறண்டலாம், என்ன வேணால் செய்யலாம். கர்த்தரிடத்தில் நீங்கள் எப்படி வேணால் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா கர்த்தர் உங்களை கேலி செய்கிற தேவனோ இல்லை உங்களுடைய கண்ணீரை அசட்டை பண்ணுகிற தேவனோ அல்ல. அறை வீட்டுக்குள்ளே நீ ஜெபிக்கிறதை கேட்டு உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர், ஆசீர்வாதமான பதிலை கொடுக்கிறவர். தேவச்சனமே, இன்றைக்கு நம்மளுடைய விலைமதிப்பான கண்ணீரை எங்கே கொண்டு போய் நம்ம வைக்கணும்? யார் இடத்துல அழுகணும்? இது பக்கத்து வீட்டுக்கார இடத்துலையா, இல்லை சொந்தக்காரங்க கிட்டியா, இல்லை பார்க்குற நம்மளுடைய நண்பர்கள் கிட்டியா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் நம் கண்ணீரை கேலி செய்வார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் உங்களுடைய கண்ணீரை கம்பீரமாய் விதையுங்கள். கர்த்தர் அதுக்குண்டான அறுவடையை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.